Welcome back to ஃபேமிலி. நாங்கள் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக ரெடி ஆகிட்டோம். என் தம்பியோட குழந்தைக்கு இன்னைக்கு நூலு கட்டு ஃபங்க்ஷன். எங்கள் ஊரில் நூலு கட்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மற்ற இடத்துலலாம் ஃபுல்லாக காண போதா குழந்தை காண போகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு நாங்கள் 3 பேருமே சராரால் அடிக்கிறோம். ஆலியா, இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பிடிச்சிருக்கா? கியூட்டா அழகா இருக்கா? இப்போதான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற. இங்கே பாரு, இத சித்தியோட ட்ரெஸ்ஸை ஆட்டையை போட்டிருக்கா. இந்த அளவுக்கு வளர்ந்து அப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் போட வேண்டியது. அடுத்தவங்க பாட்டி ட்ரெஸ்ஸையும் போட வேண்டியது. அவங்க பாட்டியும் பேத்தியும் ஒரே கலரில் போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சண்டே ஆனாலே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்றது. இன்னைக்கு அங்கே என்ன கிடைக்கும்? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? நேற்று நாங்கள் கன்னியாகுமரியில் போய் வாங்கிட்டு வந்த பூவை தலையில் சூடியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஏய், எல்லாத்தையும் வச்சிடாத. அந்த முட்டு பூ எனக்கும் உண்டு, அதில் ஷேர். நான் நாளைக்கு ஷாப்பிங் போகும்போது வச்சுட்டு போவேன். சரி, ஓகே, நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் இனி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அப்படியே அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கும் போவோம். அது அப்புறமா ஒன் பை நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலாம். ஓகே, போயிடலாம். ஃப்ரெண்டில் காளான் வளர்ந்து நிற்கிது. காளான் ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு குடி சாப்பிட்டுட்டு அப்படியே வெயில்ல நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த வீட்டு முன்னாடி எவ்வளோ பட்டர்ஃப்ளை வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இது நம்ம நந்தினி சித்தியோட வீடு இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனால் நந்தினி சித்திக்கு வீடு வந்துடும். சாப்பிட்டுட்டு நடக்க முடியலை. இதுவா அப்பாடா, டாட்டா கிட்ட வந்துட்டோம். நம்ம இனி போய் வீட்டில் கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ரெடி ஆக வேண்டியதுதான். அங்கே பார்த்தியா, நான் 2 சிங்கத்தை பார்த்துட்டேன். அங்கே பாருங்க, வீட்டு ஃப்ரெண்ட்ல சிங்கம். சரி, ஓகே, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்ததும் இந்த ஐரிச்சக்கையை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு, இன்னொரு யாத்திரை இருக்கு இருந்தாலும் நாங்க உட்கார்ந்து, ஏய் டிஷர்ட்ல கையை இது பண்ணு, ஏன் ட்ரெஸ்ல பட்டா கூட தெரியாது, உன் ட்ரெஸ்ல பட்டா தெரியும், சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது நம்ம வீட்டுக்கிட்ட நிறைய நிக்குது ஐரிச்சக்கை. அவ்வளோ டன் கணக்கில் இருக்குது. ஆனா நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல இல்லை. அதனால இந்த 2 ஐரிச்சக்கை மட்டும் 300 ரூபாய். இது ஒன்னோட விலை 150 ரூபாய். அதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, வேஸ்டா நம்ம போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நைட் ஆகிடும். அப்போ இது கெட்டு போயிடும். ஏன்னா ரொம்ப பழுத்துடுச்சு. அதனால போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலான்னு நாங்கள் 4 பேரும் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். இதெல்லாம் இனி எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கொடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்களா, வீட்டு பின்னாடி அவ்வளோ இருக்குது. ஆனால் அது சாப்பிட்றதுக்கு நம்மளால கொடுத்து வைக்கல. வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைமை. ஆனால் இருக்கிறதெல்லாம் இப்போ பழுக்கலை. நான் ஊருக்கு போன பிறகுதான் எல்லாம் பழுத்து கீழே தொழிய போகுது. சரி, ஓகே, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பாரு. நீ பாட்டுக்கு பேசு, நான் சாப்பிடுறது. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நம்ம சாப்பிடலாம். நல்ல ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்கு சொலைங்க. இதெல்லாம் மே மாசம் தான் கிடைக்கும். நம்ம பாத்தீங்களா, நம்ம பிறந்த மந்த்ல என்னெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. மாம்பழம் கிடைக்குது, ஐரிச்சக்கை கிடைக்குது, பலாப்பழம் இந்த சீசன்ல தான் கிடைக்கும். அப்புறமா வேற என்ன கிடைக்கும்? நாவல் பழம் கிடைக்குது, நொங்கு, அப்படியும் நிறைய ஐட்டம் எல்லாம் வாட்டர் மெலன் சம்மர் சீசன்ல கிடைக்கும். அப்படி எல்லாமே கிடைக்கும். ஓகே, இது சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் இவங்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆலியாவை பாருங்க, தலையில போ எல்லாம் வச்சுட்டு. எங்க கொரியா கண்ணாடி எங்க? நேற்று போய் அவங்க கன்னியாகுமரி போனப்போ அவங்க சித்தி வாங்கி கொடுத்த கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு கொரியா லேடி மாதிரியே ரெடி ஆயிட்டாங்க. நான் இதே ட்ரெஸ்ல தான் ரெடியாக போறேன். இவங்க 2 மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் டச்சப் எல்லாம் பண்ணிட்டு நம்ம போறோம். நம்ம போன பிறகு எந்த இடம்னு பார்க்கலாம். இதுவா
நல்லா இருக்கீங்களா? திருப்பிட்டாங்களே திரும்ப வேணாங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நம்மளோட மச்சான் வீட்டுக்கு ஃபைனலா வந்துட்டோம். வந்து பார்க்க கூடாத காட்சி எல்லாம் பார்த்துட்டோம். வா, நம்ம சிம்ரன் வந்துட்டு இருக்காங்க. வாங்கம்மா அனுவா. அனாமிகாவோட வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம். அனாமிகா எங்களை வீடு காமிச்சு தரவே இல்லை, ஓடிட்டே இருக்காங்க. ஏன் ஓடிட்டே இருக்கீங்க? எந்த நான் ஓடிண்டு இருக்குன்னு மலையாளம் குறைச்சு அறியும். ரீல்ஸ் செய்யலாம், வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். வா. அனாமிகா புறா கூட காமிக்கிறாங்க. எங்க புறா மட்டும் தான் இருக்கு, கூட புறா இங்க லாஸ்ட்ல இருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? അതാണെങ്കിൽ പറന്നു കാക്കുണ്ട്. അത് കറുപ്പും വെള്ളയും തന്നെ, വാല് മാത്രം വെള്ള. കറുപ്പ് കാക്കേന്റെ കളർ. കാക്ക കൊണ്ടുപോற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? അത് കാക്കേന്റെ കളർ. കാക്കേന്റെ കളറാ? അതുകൊണ്ട് കാക്ക കൊത്തിക്കൊണ്ട് പോയാ? കൊത്തിയതല്ല, പറത്തിക്കൊണ്ടുപോയത്. പറത്തിക്കൊണ്ടുപോയാ? ഒരു ദിവസം മയില് വന്നപ്പോ ഈ ചക്ക മരം உங்களுக்குதான் எவ்வளவு சக்க நிக்குது. சக்க அனாமிகா வீட்டு பின்னாடி அமேசான் காடே இருக்குது. நீங்க இல்ல வந்துட்டு அதை வலிக்கிடும். ஃபுல்லா இங்க அமேசான் காடு மாதிரி நிறைய தென்னை மரம் என்னெல்லாமோ மரம் நிக்குது. கேரளானாலே மரமா தானே இருக்கும். ஃபுல்லு மரங்கள் கண்ணு கெட்டின. ஆனால் இந்த மரத்தை தாண்டி அந்த சைடு பீச்சு தானே இருக்கு, கடல் தானே இருக்கு டியாஷா. இதுக்கு அந்த சைடு கடல் தானே. ஆமா, அலைக்கு சவுண்ட். கோவிலுக்கு அப்புறம் பீச்சா? ஒன்றும் இல்லை. பீச்சு எவட? பீச்சுக்கு அங்கே போ. ஆனால் சவுண்டு கேட்குது இல்லை. ஓகே, இங்க பாரு கிணத்துல தண்ணி இருக்கா? என்னடா உள்ள அவங்க கிடக்குது. இப்ப மட்டும் என் போன் உள்ள அவ்வளவு செவையா இருக்காது. நீங்க ரெண்டு என்ன புது பண்ண மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. காக்கா விருந்துக்காரங்க வந்த பிறவாக்கும் காக்கா கத்திட்டு இருக்கு. அனாமிகா அதுக்கு பேர் என்ன? பேர் வைக்கலையா? பிராவு நீங்க வளர்க்க பிராவுக்கு பேரெல்லாம் வைக்கிறோம்ல. மிச்சம் எல்லாம் என்னாச்சு? பறந்து போச்சா? எதுக்குடே குள்ளாம் கொடுத்து நீ? തുറന്നിട്ടിട്ട് ഇതുകൊണ്ട് ഒരു കറുപ്പും വെള്ളയും പ്രാവുണ്ട്. അതിനെ തുറന്നു വിട്ടിട്ട് ഞാൻ അകത്ത് വരുന്ന ബുക്ക് നോക്കിക്കൊണ്ടിരുന്നു. അപ്പൊ ഈ ഒരു മണ്ണ് കളർ പൂച്ചയുണ്ടല്ലോ, അത് വന്ന് തിന്നോണ്ട് പോയി. അയ്യോ, അതകത്തും ചിറക് മാത്രം. അടുത്തൊരു പ്രാവിനെ വാങ്ങി, കറുപ്പും വെള്ളയും പ്രാവിനെ. രണ്ടെണ്ണം ഉണ്ടായിരുന്നു. ഒന്ന് കറുപ്പും വെള്ളയും, രണ്ട് കറുപ്പ് വെള്ളയും ഉണ്ടായിരുന്നു. ഒന്നിന് ഈ കളവായി ചിറക് വെട്ടിയിട്ട് പറത്താൻ വിട്ട്. പിന്നീട് ലാസ്റ്റ് ഒന്ന് വന്നേനാ അത് കാക്ക പറത്തിക്കൊണ്ടുപോയി. പിന്നെ ലാസ്റ്റ് ஒன்னே ஒண்ணுதான் இருக்குதுல்ல. അതാണ്
അത് അരത്തും വരില്ല. പിന്നീട് എല്ലാം അതിന് പേടി തന്നെ. சரி வா நம்ம உங்க மம்மி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்றீங்க? என்ன நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்க கை வரைக்கிறதுக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு கப்பு நிறைய சாயா. இது என்ன கப்பு? வாவ் மை ஃபேவரட். இது என்னது? வாவ் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கப்பையில பிறந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. நம்மளோட அக்கா நமக்காக ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்காங்க. யாரு அக்கா? அதுதான் சொன்ன அக்கா. அடுத்த வருஷம் தானே வரும். ஆமா ஒரு அரசு அதிகாரி. விஜய் ஜெயிச்சுட்டாங்கல்ல. விஜய் ஆமா இவ ஒளிச்சு கிடந்தா விஜய் ஜெயிச்சா அன்னைக்கு. அது ஆல்ரெடி புக் ஆயாச்சு. பொண்ணு பார்க்க படினவங்கம்மா மாப்பிள்ளை இருந்தா பத்தி ரொம்ப மதிய கப்பு அது நானே சொல்லி கப்பு வெல்லுது. நீ 4 லிட்டர் சாய ஒவ்வொரு கப்பு இவ்வளவு பெருசா இருக்குது. பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ளை கேக்குறாரா? இப்ப பாருங்க தெரியானே சும்மா பாடுகன்னு. பாட்டு ஒரு நல்ல பாட்டை பாடு மச்சானுக்கு. அடுத்த ஆளு சிப்ஸ். அவங்க அதுக்கு செகண்ட்லயே கிழங்குல அந்த இது அது பண்ணாங்க. அள்ளி எடுத்து சாப்பிடு. நீங்க என்ன மட்டும் தானே விட்டு சீனி காட்டுது. കുറച്ച് വെച്ചാ മതി. நம்ம அக்கா பண்ண பீஃப் சூப்பரா இருக்கு. அது கூட கிழங்கு. எங்க அண்ணா ஞானல்ல அண்ணனா? சரி நம்ம அண்ணா இல்ல இது மச்சான் வீட்ல வந்து பண்ணி கொடுத்தது சூப்பரா இருக்கு. கள்ள மச்சான் அவங்க பண்ணதை விட இங்க பண்ணது அதை விட டேஸ்டா இருக்கு. நானும் என்னது கேக்கா? டவர் வாய்ச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. டேஸ்ட பார்த்தோம்னா பக்கத்துலயே சேர் போட்டு உட்கார்ந்தாச்சு. கிழங்கு இஷ்டப்பட்டா சூப்பரா இருக்கு. அண்ணாக்கு மச்சானோட கை பக்குவமே வேற லெவல். நல்ல காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா அன்னைக்கு பண்ணது வரட்டி பண்ணாங்க தானே. இது கொஞ்சம் லூஸ் ஆட்டு வேற நமக்கு இது வேற. ஆனா இந்த கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி எல்லாம் எங்க அம்மா பண்ணி தருவாங்க. இப்போ என்னதான் நம்ம பண்ணி இது நம்ம அக்கா பண்ணது சூப்பரா இருக்குது. எல்லாமே அண்ணா அந்த கிழங்கு பர்ஃபெக்ட்டா வெந்து அந்த தேங்காய் எல்லாம் சூப்பரா மச்சான் வீட்ல இருந்து நாங்க புறப்பட்டாச்சு. 2 கெஸ்டுங்களும் நம்ம கூட வராங்க. அனு ரெடியா? போலாமா? போலாம். அனுவும் அவங்க அண்ணாவும் நம்ம கூட வராங்க. நம்ம இப்போ மச்சான் வீட்ல இருந்து புறப்பட்டாச்சு. எதுக்கு வந்தோங்கிறதே தெரியாம நல்லா உட்கார்ந்து சரி ஓகே. இங்க ஒரு படிக்கட்டு. நான் எனக்கு தெரியும் அங்க படிக்கணும். பட்டு ஃபைனலா எல்லாரும் மாங்காய் பத்திரம் மாங்காய் பறிச்ச மாங்காவை இதுல
கவர் எதிர கொடு. மாங்காவை பத்திரமா வைங்க. பாக்ஸ் அடியில வைக்க. இது கூட குண்ணா வச்சிட்டீங்க. அனோ பேக் வா. நீ பேக்ல ரெண்டு பேர் காலை நீட்டி எப்படி போடுவீங்க? ரெண்டு பேரும் காலை மடக்கி வச்சிட்டு இருக்க வேண்டியது. ஓகே ப்ளேஸ் உண்டா? ஓகே. ஏய் இது காலை நீட்டா. நல்ல விளங்க தூக்கி படிப்பிச்சா போதும். ஓகே. சைடுல வா சைடுல வா. நீ மேல டாப்ல இருக்கு. அந்த மாமன் கவர் கிட்ட இருந்து. எங்க ஆஷா எங்கடி? சரி ஓகே, நாங்க சென்று வருகிறோம். பாய். நீங்க பண்ண கப்பையும் பீஃபும் நல்லா இருந்துச்சு. சரி நாங்க போறோம். உங்க பீஃப் கறி நல்லா இருந்துச்சு, உங்களோட கப்பை நல்லா இருந்துச்சு. பாய். சரி போயிட்டு வாங்க. பாய். சீக்கிரம். அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு நானும் எங்கள் அம்மாவும் சாரி வாங்க வந்துட்டோம். அவங்களுக்கு மதர்ஸ் டேக்கு வாங்கினப்போவே சாரி எதுவும் பிடிக்கல. ஸோ இன்னொரு வாட்டி ஷாப்பிங் வரலாமேன்னு வந்தோம். ஆனால் இந்த வாட்டியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுவும் செட் ஆகலை. சரி பார்க்கலாம் ஏதாச்சும் வாங்குறாங்களான்னு. ஃபைனலாக சாரி வாங்கியாச்சு. மாத்தாடத்தில் இன்னும் நிற்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே எங்களுக்கு ட்ராவலோட ஹாப்பியாக நல்லபடியாக போயிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹாப்பியாக போயிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சா ஃபேமிலி.